நம்ம ஹீரோயினுக்கு அடிப்பட்டனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட செகண்ட் ஒய்ஃபான அந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவள் ஹீரோ கிட்ட இதை நான் வேணும்னே பண்ணலை, வேணும்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோவோ உன்னோட வயிற்றுல வந்து என்னுடைய குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் உனக்கு தண்டனை கொடுக்க முடியும், இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இதை வந்து பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் அவ்வளோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உன்னோட ஒய்ஃப் வந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னையும் எனக்கு ஏதோ தண்டனை வாங்கி கொடுத்துருவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோவோ கிடையாது, இப்போ வந்து அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது, ரொம்ப வந்து அன்பானவ, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இது எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கானா. இப்போ அந்த செக்ரட்டரி அந்த இடத்த விட்டு கிளம்பினோனையும் நம்மளோட ஹீரோயின் எந்திரிச்சு உட்கார்றா. ஹீரோவோ உனக்கு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. இப்போ நம்ம ஹீரோயினும் இது எல்லாமே இந்த செக்ரட்டரி வேணும்னே தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் கிடையாது, அவள் வந்து இதை வேணும்னே செய்யலை, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், இதை பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக உனக்கு புரியுதா இல்லையா, நான் வந்து செத்து போயிருந்திருப்பேன், அது கூட உனக்கு பரவாயில்லையா, சரி விடு, ஆக்சுவலாக என்னையே நீ காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இப்போ ஹீரோவும் நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். அவனோட சொந்த பொண்ணை தான் காப்பாற்றிருந்திருப்பானா. இப்போ ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு, ஆக்சுவலாக நம்ம வளர்த்துட்ருக்க அந்த பொண்ணு மேலே நீ உயிரையே வச்சிருக்க, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ இல்லையா, அதனால தான் அந்த குழந்தைய காப்பாற்றினேன், இப்போ அவள் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஹீரோயினும் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒருவேளை நானா இல்லைன்னா அந்த செக்ரட்டரியா, யாராவது ஒருத்தவங்க தான் முக்கியம்னா நீ யாரை சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ ஹீரோவோ நீ ஏன் இப்படி ஓவராக திங்கிங் பண்ணுற, எப்பயுமே எனக்கு நீ தான் முக்கியம், அடுத்த தடவை ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோமே உன்னை தான் காப்பாற்றுவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஒருவேளை நீ இப்போ சொன்னது உண்மைன்னு வச்சுக்கோமே, போலீஸ்க்கு கால் பண்ணு, அந்த செக்ரட்டரியை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். இங்கே பாரு, ஆக்சுவலாக அந்த பொண்ணு இதை வேணும்னே பண்ணலை, தயவு செஞ்சு இதை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இப்போ வந்து ஒரு விதமாக வாமிட் பண்ணுற மாதிரி போயிடுறாளா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. எனக்கு இந்த மாதிரி முடியாமல் வரதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கன்னத்துலேயே ஓங்கி அறைய அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். வெளியில் நம்ம ஹீரோவோட மேனேஜரோ, சார் அந்த லில்லி வந்து இதை வேணும்னே தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியை பற்றி பேசிகிட்டு இருக்கானா. இப்போ நம்ம ஹீரோவோ இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து அவளோட வயிற்றில் வந்து என்னுடைய குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருக்கா, அதனால இது வந்து பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட. இப்போ அவனும் வந்து இவருக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்தப்ப மேடமை வந்து வேணும்னே வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டதும் இந்த லில்லியாக தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் அந்த ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரா. அந்த இடத்துல அவளோ எனக்கு வயிற்றுக்குள்ளே என்னமோ பண்ணுது டாக்டர், ஏதாவது எனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாரு.